வணக்கம். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, நவராத்திரிக்கு நம்ம இடத்துல கொலு வச்சுருக்கோம். அதனால் இது இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ண போகிறோம். அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக பண்ண போகிறோம். இது நான் பசு வெண்ணெயை வாங்கி இதை நெய்யாக காய்ச்சி வச்சுருக்கேன். நான் ஸ்வீட் பண்ணுறதுக்காக நெய் காய்ச்சி வச்சுருக்கேன். இதில் பண்ணினாக்க நல்லா வாசனையாக இருக்கும். இல்லை ஆவின் வெண்ணெய் வாங்கி காய்ச்சி கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி அந்த ஸ்வீட் என்னன்னு அப்படின்னாக்க, கடலை மாவில் பேஷன் லாடு பண்ண போகிறோம். இது முக்கால்வாசி நார்த் இந்தியாவில் தான் பண்ணுவா. இது இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் அதிகம் தேவைப்படாது. நம்ம இதில் காய்ச்சின நெய்யில் அரைக்கு கீழே எடுத்துக்கிறோம். நம்ம கடையில் வாங்கி இது பண்ணுறதுக்கு வீட்டில் வாங்கி செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்ல லாபமும் இருக்குது, நிறையவும் காணும். இப்போ இதில் முக்காலுக்கும் கீழே அரைக்கு மேலே நான் நெய் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல இப்போ கடலை மாவு, இதில் 2 பங்கு எடுத்துக்கணும். இது நல்லா மைசூர் பாகு டேஸ்ட்டு கொடுக்கும். வாயில் பட்ட நல்லா கரைஞ்சி போயிடும். குழந்தைகள், வயசானவர்கள்லாம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும், நல்லா இருக்கும், சிரமப்படாமல் சாப்பிடலாம். இதில் நான் 1 போட்டிருக்கேன், இன்னும் 1 போடுறேன். இது உங்களுக்கு ஈஸி மெத்தடில் பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூட பண்ணலாம். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் இதில் 2 போட்டுட்டேன். இப்போ நான் இதில் நெய் எடுத்துட்டதுனால இந்த நெய் இதில் இந்த கடலை மாவு போட்டோன்னா இதெல்லாம் ஒட்டின்னு இருக்குது. நான் அதுக்காக இந்த நெய்யை இதுலேருந்து வயிற்று எடுக்கிறதுக்காக இந்த கடலை மாவை போட்டு விரட்டி எடுக்கிறேன். இதிலேருந்து நீங்கள் எதுவுமே நவராத்திரி வச்சுருந்தாலும் சரி, நவராத்திரி கொலு வைக்கலைனாலும் சரி, டெய்லியும் அம்பாளுக்கு ஒரு ஸ்வீட்டும் ஒரு சுண்டலும் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. நம்ம லைஃப் நல்லா செழிப்பாக இருக்கும். இப்போ அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா கலரப்படும். கடலை மாவும் நெய்யும் நல்லா கரைஞ்சி மைசூர் பாகு பதம் மாரி நல்லா நுரைச்சிண்டு நெய் கட்டிட்டு வரும். அது வரைக்கும் நம்ம இதை கிளறணும். லாடுலேயே நிறைய பண்ணிடலாம். பொட்டுக்கடலை லாடு பண்ணலாம், அவல் லாடு பண்ணலாம், அப்புறம் மோத்திச்சூர் லாடு பண்ணலாம், பூந்தி லாடு பண்ணலாம், பயத்தால் லாடு பண்ணலாம், கொள்ளங்காய் உருண்டை பண்ணலாம், அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை உருண்டை பண்ணலாம், நிலக்கடலை உருண்டை பண்ணலாம், நிலக்கடலையை பவுட்ரு பண்ணி அந்த மாரி அதில் ஒரு உருண்டை பண்ணலாம், பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி அதில் ஒரு உருண்டை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெத்தடில் நிறைய லாடெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக டக்குன்னு வேலை முடிகிற மாரியும் டேஸ்டியாக இருக்கிற மாரியுமான மெத்தடில் நிறைய லாடுகள்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாரி பார்ப்போம். இப்போது இந்தமாரி இந்த அளவுக்கு வருது. இன்னும் கலரணும். கிளறி நல்லா கரைஞ்சி வரும். நெய் தனியாக கட்டிட்டு வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம கலரிகிட்டே இருக்கணும். இது உங்களுக்கு சிம்மில் வச்சு பண்ணுங்க. அடியெல்லாம் பிடிக்காது. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கலர முடியும்னா நீங்கள் பெருசில் கூட வச்சு பண்ணலாம். அது உங்களுக்கு இருக்கும். பாதாமில் பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் லாடு பண்ணலாம், ட்ரை ஃப்ரூட்ஸை பவுடர் பண்ணி அதுலேருந்து ஒரு லாடு பண்ணலாம்.
இப்போ நம்ம இதுக்கு கும்பாரமாக 2 ஆழாக்கு இதில் எதில் போட்டுக்கிறேனோ இதில் நான் 2 ஆழாக்கு கும்பாரமாக கடலை மாவு எடுத்துட்டு 3/4க்கும் கீழே அரைக்கு மேலே நெய் முழுக்க என்னால் நெய் விட முடியாது அப்படிங்கிறவா டால்டா பாதி நெய் பாதி அதுமாரி விட்டுக்கலாம். ஆனால் ஆயிலெலாம் விட்டுடாதீங்க, டேஸ்ட்டே இருக்காது. ஆனால் டால்டா ஹெல்த்துக்கு நல்லது இல்லைங்கிறதுனால டால்டாவே சேர்க்க வேண்டாம். இது நல்லா கலரணும். நல்லா கரைஞ்சி நல்லா வரும், பாயசம் மாரி வரும் கரைஞ்சி. அது வரைக்கும் கலரணும். உங்களுக்கு வந்து இதுவாக தோணிச்சுனாக்கா கொஞ்சமாக நீங்கள் செஞ்சுக்கிறீங்க. இந்த அளவுக்கு பண்ணணுங்கிறீங்க, இது கொஞ்சம் ஸ்மால் குவான்டிட்டி அளவுக்கு செய்யுங்க. அடி கனமான பாத்திரமாக பார்த்து வச்சு செய்யுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லை அடி பிடிச்சி விட்டுனா சாப்பிட முடியாது. ஒரு ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகிடும். வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும். இப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுறதுனால நான் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலான்றது இருக்குது. இந்த அளவுக்கு நெய் விட்டு வச்சுக்கணும். நல்லா இது நல்லா பக்குவமாக பண்ணிட்டோம்னா இடுப்பை கூட ஒட்டாமல் துளி கூட வேஸ்ட் ஆகாமல் ஜம்முன்னு வந்துடும் இந்த லாடு. பச்சை வாசனை போகிறதுக்காகத்தான் இதுமாரி வறுக்கிறது. பச்சை வாசனை போனாக்கா அது நல்லா இருக்கும். இப்போ நல்லா கலரிட்டாச்சு. நான் இறக்கிட்டேன். இந்த மாரி இருக்கணும். இருக்கணும். இது இப்போ நல்லா நம்ம ஆற விடுவோம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறம் தான் இது உருண்டை பிடிக்க வரும். இதுக்கு வந்து எவ்வளவு சர்க்கரை தேவை அப்படின்னு பார்த்தாங்க, நான் 3/4 அழாக்கு எடுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1 அழாக்கு கூட எடுத்துக்கலாம். 3/4 அழாக்கு எடுத்து நல்லா மினி ஜாரில் மாரி பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு சுகர் தான் கணக்கு. நீங்கள் இதில் எடுக்கிறது கணக்கு கிடையாது, பவுட்ரு சுகர் தான் கணக்கு. இப்போ நம்ம இதுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்குவோம். ஏலக்காயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையும் மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா பவுடர் பண்ணி இந்தமாரி ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டேன்னா தேவைப்படும் போது அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அந்நேரத்துக்கு பொடி பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நான் இதுக்கு வந்து முக்காலுக்கும் கொஞ்சம் மேலே சர்க்கரை போட்டுக்கிறேன். எனக்கு இதில் பவுட்ரு பண்ணினா இதில் 3/4 பங்கு சர்க்கரை பவுடர் சுகர் வரணும். அதுதான் மெஷர்மெண்ட். நம்ம இதை பண்ணிட்டு பார்ப்போம். அதுக்குள்ளே இதுவும் ஆறட்டும். இப்போ நம்ம கடலை மாவு லட்டுக்கு கிளறி வச்சுருந்தது இந்தமாரி ஆறிடு. இந்தமாரி இருக்கு. நல்லா ஆறிடணும். நல்லா நீங்கள் வந்து சூட்டில் வந்து இந்த பவுடர் சுகரை போட்டேன் அப்படின்னா கரைஞ்சி பாயசம் மாரி ஆகிடும், வராது. இந்தமாரி இருக்கணும். அதான் பச்சை வாசனையும் போகணும். இந்த நெய்யில் இந்த கடலை மாவு நல்லா வறுபட்டு இந்த பதத்துக்கு வரணும். அப்படி வரணும். இப்போ நம்ம இதில் வந்து 3/4 அழாக்கு பவுடர் சுகர் இதுக்கு போட போயிடும். 1 அழாக்கு வரைக்கும் தேவைப்பட்டமாக போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டுட்டா போதும்.
நிறைய வேணுங்கிறவன் அடிக்கடி ஸ்வீட் பண்ணணும் பர்பி பண்ணுறவன் அதுமாரி லட்டு பண்ணுறவன் லாடு பண்ணுறவன் எல்லாம் தேவை அப்படின்னா நம்ம மொத்தமாக சர்க்கரையை வந்து 1 கிலோ, அதுக்கு மேலே தேவையில்லை. நல்லா 1 கிலோவை ஒரு டப்பாயில் போட்டு இதில் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுட்டா நமக்கு ஆற்றுல வந்து சலிக்க வேண்டிய வேலை இருக்காது. மிஷினில் அரைச்சா சலிக்க வேண்டிய வேலையே இல்லை. அதுவே நல்லா நைஸாக விழுமுன்னா வந்துடும். ஆற்றுல வச்சா ஒரு சமயம் வேலை இருக்காது, ஒரு சமயத்தில் சலிக்க வேண்டியதும் வரும். ஏன்னா சில சமயங்களில் திப்பி ஆகிடும். வருமா இதுக்கு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், ஈஸி. பிகினர்ஸ் கூட இதை பண்ணிடலாம். அந்த லட்டு டேஸ்டியான லட்டு, நம்ம மைசூர் பாக்கு டேஸ்ட்டு வரும். உங்களுக்கு நல்லா மாவு வறுக்கிற பழம் தான் இதுக்கு முக்கியம். மற்றபடி ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். வேணுங்கிறவா இதில் மெலன் சீட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நட்ஸ் வெரைட்டி இதெல்லாம் நெய்யில் வறுத்து பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்தமாரி எது வேணுமோ அதை வறுத்து கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளைனாக தான் பண்ணுறேன், அதெல்லாம் எதுவும் வறுத்து நான் போடலை. இந்தமாரி இப்படி நல்லா முதல்ல சப்பாத்தி மாவு மாரி இதை பிசைஞ்சிக்கணும். அதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் பிசையணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம வறுத்து கலந்து வச்ச நெய்யில் வறுத்த மாவோட இந்த சர்க்கரையும் இது பண்ணிக்கலாம். நம்மள்கிட்ட பிஸ்கெட் கட்டர் இருந்ததுன்னா நம்ம அதில் கூட நமக்கு வேண்டிய ஷேப்பில் கூட பண்ணலாம். ஸோ ஆனால் எல்லோரும் மெயினாக பண்ணுறது இதுமாரி உருட்டி வச்சுருக்கோம். உருட்டினாக்கா லட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது இதேமாரி நீங்கள் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ரவா லாடு பண்ணலாம், மாலை ஆட் பண்ணலாம், பயிறு லாடு பண்ணலாம், பயத்தால் லாடு பண்ணலாம், அவல் லாடு பண்ணலாம். நவராத்திரிக்கு இந்தமாரி ஒரு ஏதோ ஒரு வெரைட்டி, ஒரு சுண்டலும் ஒரு ஸ்வீட்டும் உங்களால் என்ன ஸ்வீட் முடியுமோ அதுவும் பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஈவன் சக்கரை பொங்கல் கூட பண்ணலாம், வெண்பொங்கல் பண்ணலாம், கலந்த சாதம் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணுங்க. எப்படியும் ஒரு ஸ்வீட் பண்ணுங்க, ஒரு காரம் பண்ணுங்க. இதேமாரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பேஷன் லாடு இது நார்த்து சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஈஸியாக கெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் இது. நீங்களும் இதேமாரி பண்ணி பாரும்போது மைசூர் பாக்கு டேஸ்ட்டில் இருக்கும். மாவு வறுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதேமாரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.